பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பத்தக்கதாக ஷக்கினா மகிமை இந்த ஆலய கட்டிடத்தை முழுவதுமாய் நிரப்ப ஆண்டவர் அவருடைய மகிமையினால் நம்மை மூட ஒரு அபிஷேக ஆராதனையா பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தொழுது கொள்ளும்படியா வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வழக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்தின் முதல் நாள் காலையில் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வர கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வந்தபடியினால நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவருடைய கிருபை எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரே, என்றைக்கும் எங்களை கைவிடாதவர், எங்களை விட்டு விலகாதவர் ஆண்டவரை காத்து கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்கள் ஆராதனை உம்மிடத்தில் உயரட்டும். உம்முடைய ஆண்டவரே, உமக்கு ஏற்புடையதா இந்த ஆராதனை கர்த்தர் மாற்றும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, துவக்க முதல் முடிவு பரியந்தம் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேணுமா செபிக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கொண்டு வரும். தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ். கரங்களை தட்டி கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். பாடுவேன் 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 தாவீதைப் போல் பாடுவேன் என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதைப் போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதைப் போல் துதிப்பேன். என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் ஜெபிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதைப் போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதைப் போல் ஜெபிப்பேன். When the Spirit of the Lord moves upon my heart, I will sing like David sang. When the Spirit of the Lord moves upon my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will praise when the Spirit of the Lord moves upon my heart. I will praise like David praised. Sing it again. When the Spirit of the Lord moves upon my heart, I will praise like David praised. I will praise. I will praise. I will praise. I will praise like David praised. I will praise. I will praise. I will praise like David praised. கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட
கர்த்தருக்கு நல்ல ஒரு விடுதலையோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி let's give the Lord a hand of praise. I will sing like David sang. தாவீதை போல் பாடுவேன் ஹalleluya என்று தீர்மானிங்க. ஓ தாவீதை போல் துதிப்பேன். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிட பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கரங்களை தட்டி உற்சாகமாக பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்த 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 பாடுங்க. எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ள யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ள யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. அனைத்திலும் உந்தன் மகிமை பாடுங்க நீங்க. நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை ஆண்டவரே நிரப்பட்டுமா. நிறைந்து வழிகின்றதே. Oh yes Lord. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரம் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் ஆண்டவரே. பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம் பாடுங்க. வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. Yes Lord. ஓ சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரே நீர் பரிசுத்தர். உமக்கே எல்லாம் மகிமை இல்லையாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை எல்லாம் யாருண்டு பாடுங்க. அவரை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லை. அவர் ஒருவரே ராஜா, அவர் ஒருவரே ரட்சகர், அவர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தர். ஓ பரலோகத்தில் உம்மை எல்லாம் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தேர்ந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர். Yes Lord. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். பரலோக ராஜா
ராஜாவே இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இயேசுவே இந்த வானம் பூமியுள்ள யாவுக்கே மகிமை செலுத்துகிறோம். கேருபின் சேராபின்கள் கேருபின் சேராபின்கள் போற்றிட உலோக திருச்சபையெல்லாம் போற்றிட. கேருபின் சேராபின்கள் கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றிட உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்த பாடுங்க, நீங்க பாடுங்க, அவரை போற்றி பாடுவோம். இந்த வானம் பூமியுள்ள யாவும் அந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. இயேசுவே நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் அந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுங்க. நீ பரிசுத்தர். He hears our cries. He remembers our tears. நம்முடைய கண்ணீரை துரித்தில் வைத்திருக்கிறார். நம்முடைய கூக்குரல், நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை விடுதலையாக்கும்படியா வருகிற தேவன் அவர். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. Yeshuwe unnamame velugarum. Hallelujah. மறுபடியும் பாடுவோம். Yeshuwe unnamame uyeranum. Yes Lord. Hallelujah. இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Once again, இயேசுவின் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. நாமம் உயர்த்தும் போது கண்மலைகள் கரைந்து போகும். பாடுங்க. பெருங்காற்று அணைக்கும் போதும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலைகள் கரைந்து போகும். இயேசுவே பாடுங்க. உன் நாமமே, இயேசுவின் நாமத்தை உயர்த்தி
சபையார் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடைய. இயேசுவின் நாமம் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நாடு. இயேசுவின் நாமத்தை நீங்க அழைத்தால் போதும். நான்காவது மனிதராக அவர் நம்ம மத்தியில். சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் இயேசுவின் நாமம் உயர்த்துவோது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே இயேசுவே உம் நாமமே இயேசுவே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாடுங்க சபையாமே. பெருகணும் தினத்திலானவே அல்லேலூயா. இயேசுவின் நாமம் உங்க நாமம் உயரணும் பாடுங்க சபையார். இன்று மேன்மை அடைய உங்களுடைய நாமம் ஒன்று மாத்திரம் உயர்த்தப்படணும். பாடுவோம். நான் பாடுவேன் ஆண்டவர், என்ன சூழ்நிலைமையா இருந்தாலும் உங்க நாமம் இயேசுவின் நாமம் ஒன்றே இன்று மேன்மை அடையும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அன்பிமாரும் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. இயேசுவின் நாமம் உயர்த்தும் பொழுது எல்லா கட்டுகள் அறுக்கப்படும். அன்பிமாரும் நிலைப்பதில்லை. இயேசுவே நீங்க பாடுங்க. உங்க நாமம் உயரணும் இயேசுவே. உணர்ந்து பாடும். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சூழ்நிலைமைகள் உங்களுடைய நாமம் உயரணும் ஆண்டவரே. ஓ இயேசுவே உங்க நாமம் உயரணும். We lift your name Lord Jesus. இன்று மேன்மை அடையணும் ஆண்டவரே. பாடுவேன். I will choose to sing Hallelujah. There's power in praise. துதியில வல்லமை உண்டு. Hallelujah. பாடுங்க. Hallelujah. சாத்தானை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவரை உயர்த்தி பாடுங்க இன்றைக்கு. Hallelujah. ஆவியானவரே இந்த காலவேளை உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடும் பொழுது ஆண்டவரே நீர் ஆண்டவரே அதில் மகிமைப்படும் பொழுது ஆண்டவரே எதிரிகளை முறியடிக்கிற தேவன். யோசபாத்துக்கு செய்ததை இன்றைக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எதிரிகளை முறியடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்ன விதமான எதிரிகளாக இருந்தாலும், ஆண்டவரே ஆவிக்குரிய யுத்தங்களாக இருந்தாலும், இன்றைக்கு பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இன்றைக்கு அவைகள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்க நாமம் உயர்த்தும் பொழுது சங்கிலிகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அஸ்திபாரங்கள் அசைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே கட்டுகளில் இருக்கிற ஆண்டவரே சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகவீனமாக இருக்கிறவர் இயேசுவின் நாமத்தில் சுகம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்றைக்கு வியாதியிலிருந்து சுகத்தை தருவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இன்றைக்கு அற்புதத்தை செய்யுங்க. நீர் பெரிய காரியங்களை இன்றைக்கு ஆண்டவரே ஆராதனையில் இருக்கிறவர்களுக்கு நீர் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் திரும்பி போகும் பொழுது எல்லா பாரங்கள் நீங்கி அன்றைய சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அன்றைய தேவ பிரசன்னத்தை பெற்று அன்றைய செல்ல கிருபை செய்யுங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
கர்த்தருடைய வார்த்தை தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பகுதி நான் ஆங்கில ஆராதனையில் பகிர்ந்து கொண்டிருக்கிற அதே பேசேஜை ஷேர் பண்ண போகிறேன். யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு சர்மன் சீரீஸ், ஒரு சீரீஸாக அடுத்தடுத்த அதிகாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்களிலிருந்து நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். யோசுவா 14ஆம் அதிகாரம் 15வது அதிகாரம், 2 அதிகாரங்கள். அதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கிறவங்க ஒரு 2 பேரோ அல்லது ஒருத்தரோ இருக்கிறீங்கன்னா அதை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்தரித்து கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9.5 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள். மற்ற 2.5 கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்தான். லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. மனாசே எப்ராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கிட்டு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்காக வெளி நிலங்களை மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஓகே, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கு நாங்கள் வாசித்த வசனங்கள் மூலமாக ஆண்டவரே எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ நாம் வாசித்த காரியங்கள் கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ மாதிரி இருந்தது. எத்தனை பேருக்கு புரிந்தது? How many of you understood what we just read? இன்னும் கூட 15ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை 1, 2, 3 வாசிங்க. யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமாவது ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்தரமே தென்புறத்தின் கடை எல்லை. தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாய் இருக்கிற முனை துவங்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ் பர்னேயாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி. ஓகே, இது எத்தனை பேருக்கு புரிந்தது? எத்தனை பேர் இது இந்த வசனத்தை வாசித்து பாஸ்டர் இப்போ 15ல் 1, 2, 3 வாசித்து நான் ரொம்ப உற்சாகப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க? இப்போ வார்த்தையே நுழையில பாஸ்டர் வாயில், என்னென்னமோ வாயில் நுழையாத வார்த்தைகளாக இருக்குது. இட்ஸ் டிஃபிகல்ட் ஈவன் டு ப்ரொனவுன்ஸ் த நேம்ஸ் ஆஃப் தீஸ் பிளேசஸ். சில இடங்களுடைய பேரை சொல்கிறாரு, சில எல்லைகளுடைய பேரை சொல்கிறாரு, சில ராஜ்யங்களுடைய பேரை சொல்கிறாரு, சில ராஜாக்களுடைய பேரை சொல்கிறாரு. இந்த பகுதி, இந்த வசனங்களில், இந்த அதிகாரங்களில் அது எத்தனை பேர் அதை சொல்லும் பொழுதே நான் இன்னொரு கேள்வி, நான் பொதுவாக கேட்குற கேள்வி, எத்தனை பேர் நீங்கள் வேதாகமத்தை ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்திருக்கீங்க? ஒரு தடவையாவது? இது வரைக்கும் வாசிக்கல நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் தயவு செய்து நாளைக்குள்ள இன்றைக்கே ஆரம்பித்துருங்க. பிகாஸ் டுமாரோ நெவர் கம்ஸ் தே சே. நாளை அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டோன்னா அது நடக்கவே நடக்காது.
ஏற்கனவே அந்த மாதிரி வாசித்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சில பெயர்கள், ஊர் பெயர், இல்லை இவரை பெற்றார் அப்படின்ற மாதிரி பகுதிகள் வரும்பொழுது சிலருக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கும். இதெல்லாம் வாசிக்க முடியல, சரி இந்த பேஜ்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், அடுத்து வேற எங்கேயாவது அடுத்த ஒரு 2 அதிகாரம் தள்ளி போயிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமாக தெரியாது. இந்த எல்லைகளுடைய பேர், இந்த பட்டணங்களுடைய பேர், ராஜாக்களுடைய பேர், இதெல்லாம் இங்கே ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த வசனங்கள் எழுதப்பட்ட அந்த முதல் ஆடியன்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்க, யூதர், அவர்களுக்கு ஆண்டவர் இந்த எல்லைகளை ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலையும் கொடுத்தாரு, 15ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் 3-4 இடத்துல ஆண்டவர் தெளிவாக இஸ்ரவேல் தேசம், கானான் தேசம் அவர்களுக்கு சுதந்திரமாய் ஆபிரகாமுக்கு தரப்போகிற தேசத்தினுடைய எல்லைகளை குறிப்பிட்டு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை 430 வருஷம் பொறுத்து அவங்க எகிப்து தேசத்திலேருந்து வெளியே வந்து, அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்து 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து, அதுக்கு பிறகு வந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் யோசுவா கிட்ட அதே எல்லைகளை குறிப்பிட்டு சொல்கிறார். ஆபிரகாமுக்கு நான் சொன்ன இந்த எல்லைகளை, இதே எல்லைகளை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்கிறீங்க? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் வாட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்ட்? நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். 500 வருஷமானாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். இந்த எல்லைகளை ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலும் 15, 17 சொன்னதையும் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் சொன்ன அதே எல்லைகளை, அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் நாடு போராடிட்டு இருக்கிறாங்க. தட் இஸ் த பவுண்டரி ஃபார் விச் தே ஆர் ஃபைட்டிங். இது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு பேப்பரில் இருக்குது. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிலம் வச்சுருக்கீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைட்டில் டீட் இருக்குது இல்லைங்களா? தமிழில் பத்திரம்னு சொல்லி, மூலப்பத்திரம் அப்படி தானேங்க பிரதர்? ஸோ டைட்டில் டீட், இந்த பத்திரம் ஒரு பில்டிங்கான பத்திரம். அதை எங்கேயா தூக்கி போட்டுடலாமா? அது என்ன பேர், இந்த எல்லை இந்த பக்கம் நார்த் சைடில் இவ்வளோ, வெஸ்ட் சைடில் 70 அடி, இந்த பக்கம் ஒரு 30 அடி, அந்த பக்கம் கொஞ்சம் க்ராஸாக இருக்குது ஒரு 45 அடி அப்படின்லாம் டீட்டெயில் எழுதியிருக்காங்க. என்னங்க ஜக்பந்தி, ஐ டோன்ட் நோ வாட் தட் மீன்ஸ். எனிவேஸ், இப்போ ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு இந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்தேன்னா, உங்கள் யார்கிட்டயாவது கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது நிலம் வீடு வச்சில்லாத உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இது என்ன நிறைய எழுதியிருக்காங்க, ஒரு 10 பேஜ் எழுதியிருக்காங்க, ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு திரும்பி கொடுத்துருவீங்க. ஆனால் அது உங்களுடைய நிலமாக இருந்தால் அது கண்டிப்பாக அதை வாங்கி வைக்கணும் பாஸ்டர். பத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி பத்திரமா வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில்? ஏன்னா அது உங்களுடைய நிலம், உங்களுடைய வீடு, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. இது இல்லைன்னா நாளைக்கு வேறு யாராவது வந்து இது எனக்கு சொந்தம், ஒரு 3 அடி எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பத்திரம் முக்கியமோ அந்த மாதிரி இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது பத்திரம். யோசுவாவில் கொடுக்கப்பட்ட இந்த பெயர்கள், இந்த எல்லைகள், இந்த சிட்டிஸ், இந்த பட்டணங்கள், எத்தனை ராஜாக்கள், 31 ராஜாக்களை அவர் வீழ்த்தி, அந்த டீட்டெயில் எல்லாம் அவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அது பத்திரம் போல் ஒரு டாக்குமெண்ட், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். இதை வச்சு தான் எந்த நாடும் அவங்கள வந்து அவங்களுடைய நாடை பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், இது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பேங்க், கோலன் ஹைட்ஸ், காசா ஸ்ட்ரிப், இந்த 3 பகுதிகள். ஆல்ரெடி இஸ்ரேல் சின்ன ஒரு நாடு, அதில் கொஞ்சம் சீரியா, யோர்தான், இந்த பக்கம் காசா, இவங்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், வேகமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, நேரம் குறைவாக இருக்கிறதுனால. இவங்க என்ன சொல்கிறாங்க சரித்திரத்தில், இன்றைக்கு உலக சரித்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1948 தான் இஸ்ரேல் நாடு உருவானது. ஆனால் இப்போ இருக்கிற யூடியூப் சேனல், ஹிஸ்டாரியன், சரித்திரம் எழுதுறவங்க எல்லாருமே சரித்திரத்தையே மாற்றி எழுதி இஸ்ரேல் நாடு இப்போ தான் வந்து 70 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் உருவானது அப்படின்றாங்க. ஆனால் இஸ்ரேல் நாடு 70 ஆண்டுக்கு முன்னால் உருவானதல்ல. வேதத்தை படித்த நமக்கு தெரியணும், பல 1000 ஆண்டுகள் முன்பதாகவே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த தேசம் உருவானது. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் அதை நிறைவேற்றி, அதை அவர்கள் யுத்தம் பண்ணி 31 ராஜாக்களை வீழ்த்தி அதுக்கு பிறகு அந்த நாடை பிடித்திருக்கிறாங்க. ஸோ தே ரைட்ஃபுல்லி ஒன் ஓவர் திஸ் பிளேஸ். அதிகாரப்பூர்வமாக இந்த இடம் அவங்களுக்கு சொந்தம். அதுக்கு பிறகு பாவம் செய்து அவங்க சிதறடிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக, 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உலகம் முழுதுமாக சிதறடிக்கப்பட்டு 2000 வருஷங்களாக உலகம் முழுதும் இருந்திருக்காங்க யூதர்கள். ஆனால் இப்பொழுது இந்த நம்முடைய நாட்களில் எல்லா யூதர்களும் இஸ்ரேல் நாட்டை நோக்கி போகிறாங்க. அதுவும் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். மறுபடியுமாக நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக அப்படின்னா, அதில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? எல்லாரும் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் நாட்டுக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை
மிக சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ளணும். உலக பிரகாரமான காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு ரிசர்ச் செய்கிறீங்க, ஒரு ஸ்டடீஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயே ரொம்ப ஈடுபாடு கொண்டு இந்த ஒரு விஷனை நம்ம இழந்துடக்கூடாது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. உலகத்தினுடைய சம்பவங்களை பார்க்கும் பொழுதும் வேதத்தை படிக்கும் பொழுதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னா ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளணும். ஸோ இப்போ நீங்கள் வாசித்த இந்த பெயர்கள் எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, முக்கியமாக இருக்காது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அதுதான் பத்திரம். ஸோ இதை வச்சு தான் இந்த எல்லைகள்லாம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம். ஸோ ஒரு குவிக் ஓவர்வியூ மாத்திரம் சொல்லி அந்த டிவிஷன்ஸ் ஆஃப் ஜோஷுவா சொல்லிடுறேன். யோசுவாவுடைய புத்தகத்தை ஒரு 4 பகுதியாய் பிரிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம், கானான் தேசத்துக்குள்ள, அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதை குறித்து போட்டிருக்கிறது அந்த 5 அதிகாரங்களில். அடுத்த பகுதி 6ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறது, அந்த அவங்க செய்த போர் யுத்தங்கள் அதை குறித்து போட்டிருக்குது. அதில் முதல் யுத்தம் யாரோட செய்தாங்க? எரிகோ. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவுக்கு விரோதமாய் போர் செய்து ஒன்றும் அதிகமாக அவங்க செய்யலை, அதை சுற்றி வந்தாங்க, ஆர்ப்பரித்தாங்க. 7ஆவது நாள் ஆண்டவர் அந்த அலங்கள் இடிந்து விழும்படியாக செய்தார். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார். நீங்கள் துதித்தா மாத்திரம் போதும், அந்த துதிக்க முடியாமலே பிசாசு நிறைய டைம் தடை பண்ணி வச்சிருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது எவ்வளோ பெரிய ஒரு மதிலாக இருந்தாலும் பரவாயில்ல, no matter how strong it is. How many of you have gone to the Vellore fort? வெல்லோர் கோட்டைக்கு எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க? வெல்லோர் கோட்டைக்கு இது வரைக்கும் போகலை அப்படின்னா தயவுசெய்து, நான் வெல்லோரை பற்றி எப்பவுமே ரொம்ப விட்டு கொடுக்காம பெருமையாக பேசுகிற ஒரு பர்சன், ஓகேங்களா? இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபோர்ட் இருக்குது இங்கே. அது மாத்திரம் இல்லை, இந்திய சுதந்திரத்தில் முதல் ஆங்கிலேயருக்கு விரோதமாய் போராட்டம் செய்தது வெல்லோர் பட்டணத்தில் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். இந்த ஊரில் இந்த கோட்டை இருக்கிறது, அதை போய் பாருங்கள். அதை சுற்றிலுமா செவர் இருக்குது. அதில் ஒரு 2 கார் போகிற அளவுக்கு இடம் இருக்குது, அவ்வளோ பெரிய செவர். ஸோ அவ்வளோ பெரிய செவர் அதே போல தான் இருந்திருக்கும் எரிகோவின் மதில். சும்மா அதை சுற்றி ஒரு 7 நாள் சுற்றி வந்தால் என்ன நடக்கும்? பாஸ்டர் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாரு, சும்மா பாஸ்டர்ன்ற. அப்போ யோசுவாவை சொல்லியிருப்பாங்க, யோசுவாவுக்கு மோசே போயிட்டாரு, மோசே மாதிரி இவர் இல்லை அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்திருப்பாங்களா அப்படி ஜனங்க? இல்லை எல்லாருமே பரிசுத்தவான்களாக இருந்திருப்பாங்களோ? முறுமுறுத்தவங்க இருந்தாங்க. இது என்ன தினந்தோறும் இதே மண்ணாவசை. மோசேக்கு அப்படி தொந்தரவு கொடுத்தவங்க யோசுவா கொடுத்துருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆமாம் பாஸ்டர் அப்படின்றீங்க, எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல, அனுபவத்தில் சொல்கிறீங்களா தெரியல. ஆனால் அப்படி சுற்றிட்டு வரும் பொழுது என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அமைதியாக இருக்கணும், 7ஆவது நாள் 7ஆவது தடவை மாத்திரம் தான் நீங்கள் ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. When they gave a shout of praise, the walls of Jericho came tumbling down. அந்த எரிகோவின் மதில் இடிந்து விழுந்தது. ஸோ 6ஆம் அதிகாரத்திலேருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அவங்க செய்த போர்களை குறித்து போட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரத்திலேருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதை குறித்து போட்டிருக்கிறாங்க வசனங்கள். அதுதான் 13ஆம் அதிகாரத்திலேருந்து நாம் படிக்கிற இந்த பெயர்கள், பட்டணத்தின் பெயர்கள், எல்லைகள் பெயர்கள், அதெல்லாம் போட்டிருக்குது. 13ஆம் அதிகாரத்தில் அந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடு அப்படின்னா கிழக்கு பகுதியில் யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த 2 கோத்திரம் அவங்க சுதந்திரித்த அந்த இடத்தை பற்றி போட்டிருக்கிறார். அந்த 2 கோத்திரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள வருவதற்கு முன்பதாகவே என்ன பண்ணாங்க? யோர்தானை கடப்பதற்கு முன்பதாகவே இந்த இடம் நல்லா இருக்குது ஆண்டவரே, இது எங்களுக்கு விட்டுருக்கு தயவுசெய்து. சிலர்லாம் சின்ன பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா, இஃப் யூ அலோவ் த லிட்டில் சில்ட்ரன் டு சூஸ் குவிக்லி தேல் டேக் த பெஸ்ட் அண்ட் கீப் இட், இல்லைங்களா? நல்லதை பார்த்து பெரிய ஒரு பீஸை பார்த்து எடுத்து வச்சுக்குவாங்க, ஒரு கேக், இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணாங்க ரூபன், காத், மனாசேயுடைய பாதி கோத்திரம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யலை, அவங்களா தங்களுடைய கண்களுக்கு செழிப்பாக இருந்த ஒரு தேசத்தை பார்த்து இங்கேயே நாங்கள் செட்டில் ஆயிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சில நேரங்களில் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய வேண்டிய நாம், சில நேரத்தில் நாம் இல்லை இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா சரி எடுத்துக்க அப்படின்றவார். சில நேரத்தில் சிறு பிள்ளைங்க தொந்தரவு கொடுக்குறாங்களா? உங்களுடைய பிள்ளைங்க தொந்தரவு கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி இல்லை இது வேணும், கண்டிப்பாக வேணும்ப்பா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க. இன்றைக்கி நீங்கள் இதை வாங்கி தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் சரி இந்த வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? வேண்டாம் வெறுப்பா, உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா சரி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதனுடைய ஆபத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரூபன், காத், மனாசேயுடைய பாதி கோத்திரத்தை அதுக்கு பிறகு நீங்கள் சரித்திரத்தில் எங்கேயும் அதை பற்றி வாசிக்கிறதே இல்லை. You never get to read about those 2.5 tribes
இப்போ வரைக்கும் அந்த 2.5 கோத்திரத்தை குறித்து அதிகமாக எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட மாட்டீங்க. சரித்திரத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அந்த 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு அந்த பக்கம் இருந்தவங்க மத்தியில் பெரிதாக கர்த்தருடைய வல்லமையான செயல்களோ அல்லது தீர்க்கதரிசிகள் எழும்பினதாகவோ போடப்படலை. அனுமதிச்சிட்டார் ஆண்டவர், ஆனால் ஆசீர்வாதம் இல்லை, அப்படியே மறைஞ்சே போயிட்டாங்க. ஸோ அப்படின்னா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய சித்தத்திற்காக காத்திருக்கணும். நமக்கு கண்களுக்கு செழிப்பாக தோணுது, நல்லதாக தோணுது, இதுதான் ஆண்டவரை பெஸ்ட். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? நீங்கள் இல்லை, வேறு யாரையும் சொல்கிறேன். இல்லை ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது ஆண்டவர், இது 2025 இந்த ஸ்கீம் பண்ணி தான் ஆகணும், இப்படி பண்ணால் தான் எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்க முடியும், இந்த ஸ்கீமில் நாம் சேரணும். ஆண்டவருக்கே அட்வைஸ் ஐடியா கொடுத்தா கூட பரவாயில்ல. இல்லை ஆண்டவர் இந்த பையனை எப்படியாவது என்ன பண்ணுவீங்க, டாக்டராக நான் பரவாயில்ல, ரட்சிப்புகளை நடத்தி திருமணம் பண்ணிடுவேன். அப்படி நிறைய டைம் நடக்கிறது இல்லை. நடந்தால் ஸ்தோத்திரம், அது 0.1% இருக்கலாம். ஸோ இதுதான் டேஞ்சர். கொஞ்சம் கொஞ்சமாக சாலமோன் ராஜாவையே ஆண்டவரை விட்டு விலகி போக வச்சுட்டாங்க. ஸோ ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செய்வோம். ஆண்டவருக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க திட்டம் தான் பெஸ்ட். அவரை காட்டிலும் நமக்கு அதிகமாக we don't have knowledge. I mean, he is our creator. அவர் தான் நம்மை சிருஷ்டித்தவர். அவர் நமக்கு எது பெஸ்ட்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எப்போவுமே மேன்மையான காரியங்களாக இருக்கும், நம்முடைய காரியங்களை காட்டிலும் மேலான காரியங்களாக இருக்கும். ஸோ இப்போது 14ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வந்துடுவோம். ஸோ அந்த 2.5 கோத்திரம் அந்த பக்கம் அப்படி அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் வரும்பொழுது முதலாக வருகிறது காலேபுடைய ஸ்டோரி வருகிறது. இவ்வளோ நாள் யோசுவாவை பற்றி கேள்விப்பட்ட இந்த புத்தகத்தில் இன்றைக்கு இந்த அதிகாரம் 14ஆம் 15ஆம் அதிகாரத்தில் முதலாவது காலேப் என்ற ஒரு மனுஷனை பற்றி கேள்விப்படுறோம். இதுக்கு முன்பதாக காலேபை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தேசத்தை வேவு பார்க்க அனுப்பின 12 பேரில் காலேபும் ஒருத்தர், யோசுவாவும் ஒருத்தர். ஸோ அது நம்ம வேத சரித்திரத்திலிருந்து பார்த்தோம்னா, அந்த போன அந்த முழு தலைமுறை, எகிப்து தேசத்துலேருந்து வெளியேறின அந்த முழு தலைமுறை எல்லாரும் அந்த வனாந்திரத்திலேயே இறந்து போனாங்க. ஏன் இறந்து போனாங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படியில் அவிசுவாசம் முறுமுறுத்தாங்க. அதனால இது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம். முறுமுறுப்பு, அவிசுவாசம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அப்படி போனோம்னா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை காண முடியாது. அந்த முழு தலைமுறையும் அந்த வனாந்தரத்தில் இறந்து போனாங்க, 2 பேரை தவிர. அவங்க 2 பேர் யாருங்க? யோசுவா, காலேப். ஸோ இந்த 2 பேர் மாத்திரம்தான் அந்த முந்தின தலைமுறையிலிருந்து கானான் தேசத்தை பார்க்கக்கூடிய 2 நபர்கள் தான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க 2 பேர் மாத்திரம்தான் நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்தாங்க. போய் பார்த்தாங்க கானான் தேசத்தை. ஆமாம், அவங்க ராட்சதர்கள் போல இருக்கிறாங்க, ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர்களை நம்முடைய கரத்தில் கொடுப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தது. நாம் இப்பொழுதே போய் சுதந்திரிப்போம் சொன்னாங்க. அதனால அவங்க 2 பேருக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்தார், அந்த கானான் தேசத்துக்குள்ள போகும்படியாக. ஸோ இந்த 14ஆம் அதிகாரத்தில் நாம் முதல் வாசித்த சில காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமான தேவன். Our God is a God of orderliness and discipline. ஒழுங்கின்மையாக செய்ய மாட்டார் எதுவுமே. நாமளும் அப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒழுங்கும் கிரமமாக தான் செய்யணும். எதை செய்தாலும் ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக செய்யணும். ஸோ ஆண்டவர் மோசேக்கும் சொன்னார், யோசுவாவுக்கும் சொன்னார், இந்த தேசத்தை இப்படி தான் நீங்கள் சுதந்திரிக்கணும். எப்படி சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னார். பெரிய கோத்திரத்திற்கு பெரிய பகுதி, சின்ன கோத்திரம் எண்ணிக்கையில் சின்னதாக இருக்கிற கோத்திரத்துக்கு சின்ன பகுதி. இது நியாயமான காரியம் தானேங்க? அப்படி நம்முடைய தேவன் நியாயமான தேவன், எல்லாவற்றையும் நியாயமும் நீதியுமாக செய்கிற தேவன். ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் கார் கொடுத்துருக்கீங்க, ஆண்டவர் எனக்கு ஏன் ஆண்டவரை கார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். நான் ஒரு பாயிண்ட் வைஸாக பேசலை, எக்ஸ்பாசிட்டரி மாதிரி வசனம் பேஸ்டாக போயிட்டுருக்கிறேன். ஸோ அதுலேருந்து சில கருத்துக்கள் நாம் தெரிந்துக்கிறோம். பெரிய கோத்திரத்துக்கு பெரிய இடம், சின்ன கோத்திரத்துக்கு சின்ன இடம். ஒருவனுக்கு 5 தாலந்து, இன்னொருவனுக்கு 2 தாலந்து, இன்னொருவனுக்கு 1 தாலந்து. 5 பெற்றவங்க இன்னும் 5 பண்ணணும். 2 பெற்றவங்க இன்னும் 2 தாலந்தை பெறணும். 1 தாலந்து பெற்றுவேன். நீங்கள் ரொம்ப ஆமாண்டவரே அநியாயம் நீங்கள் செய்கிறது. அவனுக்கு 5 தாலந்து கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு 2 தாலந்து கொடுத்துருக்கீங்க. சின்ன பிள்ளைகளை போல நாம் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதம் பெற முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கொடுத்தனே அந்த 1 தாலந்து நீ என்ன பண்ண? உனக்கு பொறுப்புகளை கொடுத்தனே, உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தனே, உனக்கு பிள்ளைகளை கொடுத்தனே, உனக்கு சபையில் ஒரு பொறுப்பு கொடுத்தனே, நீ உலக பிரகாரமான வேலையில் உனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தனே. அதை வைத்து நீ என்ன பண்ணியிருக்க? உனக்கு திறமைகள், மற்ற தாளந்துகளுக்கு பாடக்கூடிய தாளந்தோ ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸோ வேறு ஏதோ கொடுத்துரு.
அதை வச்சு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நிச்சயமாக கேட்பார். ஸோ பெரிய கோத்துறதுக்கு பெரிய பகுதி, சின்ன கோத்துறதுக்கு சின்ன பகுதி. இதில் நாம் தெரிந்து கொள்கிற காரியம், ஆண்டவர் நியாயமும் நீதியுமானவர். நாம் கம்பேர் பண்ணக்கூடாது, மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசி அவங்களுக்கு நல்லதாக ஆண்டவர் பாருங்கள், பாஸ்டர் பாருங்கள், அவங்களுக்கு இப்படி செய்கிறாரு, அவங்களெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம விசுவாசிகளாக இருக்கிற நாம் விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அதுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு டிசிப்ளின் கொடுத்தார், பெரிய எண்ணிக்கை உள்ள கோத்துறதுக்கு பெரிய பகுதின்னு. அதுக்கு பிறகு எந்த இடத்தை தெரிந்து கொள்வார்கள் அப்படின்றதுக்கு என்ன முறையில் சொன்னார் ஆண்டவர்? சீட்டு போட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்கார். ஸோ யூ ஹேவ் டு காஸ்ட் லாட்ஸ் டு டிசைட் த பிளேஸ். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜோஷுவா பெஸ்ட் இடத்த அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. எங்களுக்கு பாரு வெறும் வனாந்திரமான இடத்த கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி யோசுவாவை குற்றப்படுத்த முடியாது. அதனால சீட்டு போட்டு ஆண்டவருடைய சித்தத்தை அறிவதற்கு அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சிஸ்டம், டு ஃபைண்ட் அவுட் காட்ஸ் வில். ஆண்டவருடைய சித்தத்தை அறிவதற்கு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில், யோசுவாவுடைய காலத்தில் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை அறிவது? ஆண்டவர் தான் இதை தீர்மானித்து இந்த இடத்தை, இந்த எல்லைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே சொல்றாரு, இந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரைக்கும் ஜோஷுவா, இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் இது யூதாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர் பேரா சொல்லி டீட்டெயில்டு பவுண்டரிஸை கொடுக்குறார். அப்படி 12 கோத்திரத்துக்கும் கொடுக்குறார். அப்படின்னா யார் தீர்மானிக்கிறது? அது ஆண்டவர் தீர்மானிக்கிறார். ஸோ சீட்டு போட்டு எடுக்கும் பொழுது எடுக்கிற அந்த சீட்டு இது ஆண்டவர் எங்க கோத்திரத்துக்கு தீர்மானிச்ச இடம், பகுதி அப்படின்னு சொல்லி ஜனங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி அந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை அறிவதற்கு என்ன பண்ணாங்க? சீட்டு போட்டு எடுத்தாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் இன்னும் அதே சிஸ்டமில் இருக்கீங்க? ஆண்டவரே ரெட் கார் வாங்குறதா தெரில, பிளாக் கார் வாங்குறதா தெரில, எல்லாத்தையும் போடுவோம், நீங்கள் போடுங்க. என்னது ரெட்டு, பிளாக், எல்லோலாம் போட்டு பிளாக் கார் தான் வாங்க சொன்னார் ஆண்டவர். இந்த மாதிரி லெவலில் விசுவாசத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மாறிடணும். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில், யோசுவாவுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அதுக்கு பிறகு வேற சிஸ்டம் மாறிச்சு. என்ன சிஸ்டம் அப்படின்னா உரிம் துமிம். அந்த உரிம் துமிமை வைத்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக முயற்சி செய்வாங்க. ராஜாக்கள் போய் அந்த ஆசாரியரிடத்தில் கேட்டால், அல்லது பிற்காலங்களில் தீர்க்கதரிசி. ஸோ ஆண்டவருடைய சித்தத்தை அறிவதற்கு உரிம் துமிம் வச்சு, ஆண்டவரே நாங்கள் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் போக சொன்னால் யுத்தத்துக்கு போவாங்க. இந்த ஒப்பந்தத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் செய்வாங்க. அதுக்கு பிறகு ராஜாக்கள் நாட்களில் ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி அறிந்தாங்க? தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்தார். சவுல் போய் அவரை கேட்பார், நாங்கள் யுத்தத்துக்கு போகலாமா? சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதான் போவாங்க. அப்படி ஒவ்வொரு ராஜாவுடைய நாட்களிலும் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஸோ ஆனால் இதில் நான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் அவங்க ஒரு காரியத்தை செய்யலை. ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் செய்த காரியங்கள் எல்லாமே தோல்வியும் ஆபத்தில் தான் முடிந்தது. ஆண்டவர் சாலமோனுக்கும் இஸ்ரவேல் ராஜாக்களுக்கும் என்ன சொல்லியிருந்தார்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மற்ற தேசங்கள், அந்நிய தேசங்களில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஒன்று, குதிரைகளை சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதெல்லாம் செய்கிறாரு. அவர் செய்ததுனால, ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் செய்ததுனால அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வழி விலகி போயிடுவாங்க. ஸோ இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு சிஸ்டம் வைத்திருந்திருக்கிறார் ஆண்டவர். புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும்போது எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டாங்க? பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் மேலே ஊற்றப்பட்டாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மேலே மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவங்க தீர்க்க தரிசனம் முறைத்து நீங்கள் யுத்தத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்பொழுது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவங்க நீங்கள் இருக்கிற இடத்துலையே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இன்றைக்கு நாம் அதில் தெரிந்து கொள்ளுகிற காரியம், அவங்க சீட்டு போட்டு எடுத்து இடங்களை தெரிந்து கொண்டாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளுகிறீங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் காட்ஸ் வில்? டு யூ சீக் காட்ஸ் வில்? ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் தேடுறீங்களா, இல்லை நீங்களே உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதை செய்கிறீங்களா? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து தான் செய்ய வேண்டும். அறிந்து செய்தோம்னா ஆசீர்வாதம். லோத்து அவருடைய கண்களுக்கு செழுமையாய் தோன்றின சோதோம் கொமோராவை நோக்கி போனார். ஆனால் ஆபிரகாமோ எப்படி செய்தார்? ஆண்டவருடைய வழி நடத்துதல் படி லோத் பிரிந்து போன பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? நீ
கண்களை ஏறெடுத்து பார், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ல பார். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு ஆபிரகாம் போனார். இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் லோத்து போன இடத்துல பிரச்சனை, பாவம், சீக்கிரத்தில் குடும்பமே அழிந்து சரித்திரமே இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து போனோம்னா ஆசீர்வாதம், ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் போனோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை நிச்சயமாக வரும். ஸோ சீக் காட்ஸ் வில், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வோம். என்ன காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை கேளுங்க. ஆண்டவரே இதை செய்யட்டுமா? அப்படி பழக்கம் இல்லை அப்படி சொன்னால் இனி அந்த பழக்கத்துக்குள்ளே நாம் விசுவாசிகள் வரணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ச்சி அடையணும். இன்னும் சீட்டு போட்டு எடுக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது. சிலர்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமா கிடைக்காதா, பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர் அப்படின்னு ஒரு தம்பி வந்து என்கிட்ட சொன்னார். அவருடைய பிரச்சனை ஒன்று. நிறைய டைம் வாலிபர்லாம் வந்து யூத் கேம்பில் பேசியிருக்கேன். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்றது ரெகுலர் கேள்வி. எங்கள் யூத் கேம்பில், வாலிபர்களுடைய முகாம்லலாம் ஹவு டு வி ஃபைண்ட் அவுட் காட்ஸ் வில்ன்றது ரெகுலர் கேள்வி. ஏன் அப்படி கேட்குறாங்க சொல்லுங்கள் வாலிபர்கள்? உங்களுக்கு தெரியல? வாலிபர்கள் சொல்லுங்கள். ஏன்னா மைண்டில் ஏற்கனவே ஒரு தீர்மானிச்சு வச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி அறிவது இன்னும் தெரியல. நல்லா காத்திருந்து ஜோம் பண்ணுங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், திருமணம் வேண்டிய நேரத்தில் திருமணம் செய்யணும். 17 வயசில் திருமணம் கிடையாது, அது பேர் சைல்டு மேரேஜ். சரிங்களா? புருஷர்களே உங்களுடைய, இது என்னுடைய செய்தி இல்லை, சொல்லி ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் வைஃப்ஸ் அப்படிதான் வேதத்தில் போட்டிருக்குது. எப்படி போட்டிருக்கு? கணவன்மாரே உங்களுடைய மனைவிகளை அன்பு கூறுங்கள் சொல்லி போட்டிருக்காரு. தவிர பாய்ஸ் லவ் யுவர் கேர்ள்ஸ் அப்படின்னு போடல, கேர்ள்ஸ் லவ் யுவர் பாய்ஸ் அப்படின்னு போடல. சிலர் யோசிக்கிங்க, இன்னும் இந்த மாதிரிலாம் பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறார், நாங்கள் செய்தி வந்து பரிசுத்தமான காரியங்கள் ஆண்டவர் பேசுவார்னு வந்தால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு இவர், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார். நான் இல்லைங்க பேசுகிறது, ஆவியானவர் பேசுகிறாரு. உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்க. ஆமேன். அடுத்தபடியாக நாம் கடந்து போக போகிறோம். ஸோ கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காலேபு குறித்து வேகமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். காலேபு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து தளராத ஒரு விசுவாசம் இருந்தது. அன்வேவரிங் ஃபெய்த் ஆஃப் கேலப். அது எப்படி நமக்கு தெரியுது? அவருடைய விசுவாசம் தளராமல் இருந்தது அப்படின்னு சொல்லி எப்படி தெரியுது? முதலாவது அவருக்கு இருந்த விசுவாசத்தை பற்றி நாம் கேள்விப்படுகிறது என்னாகமத்தில் போட்டிருக்குது. 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவங்களை வேவு பார்க்க முடிய அனுப்பும் பொழுது 10 பேர் வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆகாது பாஸ்டர். எப்படிங்க? இதெல்லாம் ஆகாது, இது நம்ம ஜெயிக்க முடியாது. இவங்கெல்லாம் வந்து யாரு? ஏனாக்கியர், ராட்சதர்கள். நாமெல்லாம் யாரு? அவங்க சொன்னதை சொல்லுங்க. நாங்களாம் வெட்டு கிளிங்க ஆண்டவர். சிலர்லாம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களாம் வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லை, நாங்களாம். அவங்களாம் வந்து ரொம்ப பெரியவங்க பாஸ்டர், பெரிய ஆட்கள். அவங்களாம், அவங்கக்கிட்டலாம் நம்ம போய் பிரச்சனை பண்ணிக்கிட முடியாது. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அவிசுவாசம்லாம் போ. சொல்லுங்க நீங்கள். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அவிசுவாசம், பயம் கொண்டு வருகிற பிசாசெல்லாம் போ இயேசுவின் நாமத்தில். யோசுவாவும் காலேபை போல விசுவாசம் வரணும். எப்படி சொன்னாங்க அவங்க அப்படின்னா, சும்மா சொல்லலை. நாங்கள் போனோம், அந்த தேசத்தை சுற்றி பார்த்தோம். ஆமாம், அங்கே ஏனாக்கியர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ராட்சதர் போல தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறார் காலேப்? நம்முடைய ஆண்டவர் நமக்கு அவர்களை ஒப்பு கொடுப்பார், அவர்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஒரு ப்ரூஃப், ஆதாரமாக என்ன பண்ணாங்க? அது பாலும் தேனுமா ஓடுகிற தேசம்தான், செழிப்பான தேசம்தான் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்க? ஆமாம், ஒரு பெரிய திராட்சை கொலையை எடுத்துகிட்டு வந்தாங்க. நாம் வந்து திராட்சை கொலை எவ்வளோ பெருசு இருக்கும்? அவங்க கையில் எடுத்து இடையில போடுற அளவு தான் இருக்கும். இவங்க எவ்வளோ பெருசு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க? 2 பேர் சேர்ந்து ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ செழுமையான ஒரு தேசமாக இருக்கும். அதுக்கு ப்ரூஃப் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், ஆண்டவர் சொன்னது மாதிரி தான் இது இருக்குது, நாம் போய் சுதந்திரிப்போம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு தருவாராக. அன்வேவரிங் ஃபெய்த். ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ வயசுங்க? 40 வயசு அப்போ காலேபுக்கு. இப்போ யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து வாசித்து கொண்டிருக்கிறோம். கானானை சுதந்திரிக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ வயசு அவருக்கு? 85 வயது. ஸோ எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்து அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பும் பொழுது அவருக்கு 40 வயசு. ஆமாம், சிலர்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ்டர், பிள்ளைங்க பிறந்தாச்சு, நிறைய பொறுப்பு, என்னால் முடியல, ரொம்ப வயசாயிருச்சு, அதனால் வந்து சர்ச்சுக்கும் வரமாட்டாங்க, சர்ச் மீட்டிங்ஸுக்கும் வரமாட்டாங்க, ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஃபார் சர்ச்.
ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், சண்டே சர்ச்சுக்கு வந்தால் நீங்கள் சந்தோஷப்படணும், எனக்கு வந்து முடிஞ்சால் ஒரு அவார்டு கொடுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். பிரதர் சிஸ்டர் அப்படி இல்லை. தினந்தோறும் ஆண்டவரோட நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறீங்கன்னு தான் இங்கே முக்கியமே தவிர ஏலிம் சர்ச்சுக்கு வர்றதுனால நீங்கள் பரலோகம் போக முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டீங்கன்றதுனால பரலோகம் போக முடியாது. தினந்தோறும் ஆண்டவரோட ஒரு உறவு இருக்கணும். You've got to be consistently walking with God in that faith. அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நீங்கள் வளரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்து தான் காலேப் 40 வயசில் தான் அவர் மினிஸ்ட்ரியை தொடங்குச்சு. நீங்கள் ஒரு வேளை யோசிச்சிருந்தா 40 வயசு ஆச்சு, நான் இப்போ வாலிபன் இல்லை பாஸ்டர், நான் என்ன போய் வாலிபருடைய மீட்டிங்லாம் நடத்த சொல்கிறீங்க அப்படின்னு யோசித்தீங்க. 40 இயர்ஸில் தான் மினிஸ்ட்ரி பிகின்ஸ். லீடர்ஷிப் மினிஸ்ட்ரி இன் சர்ச் பிகின்ஸ் அரௌண்ட் தட் டைம். லைக் யுவர் மெச்சூர் கேண்டிடேட் அரௌண்ட் தட் டைம். அதாவது ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த விசுவாசி இந்த மாதிரி சில தலைமைத்துவ பொறுப்புகளை எடுக்கக்கூடிய ஒரு வயது அப்படின்னு சொல்லலாமே காலேபுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லும் பொழுது. அதுக்கு பிறகு 40 வருஷம் வனாந்திரத்தில் சுற்றி திருந்தாங்க. 40 வருஷம் முடியும் போது கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. அப்படின்னா இந்த 1ஆம் அதிகாரத்துலேருந்து 14ஆம் அதிகாரம் காலேப் வந்து கேட்கிற வரைக்கும் எத்தனை ஆண்டுகள்? நீங்கள் மேத்ஸ் சொல்லுங்கள். கானானுக்குள்ளே என்டர் ஆனதுலேருந்து இப்போ காலேப் இடத்தை கேட்குற வரைக்கும் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் சுற்றி திரிந்து கானானுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. அப்போ காலேபுக்கு எவ்வளோ வயசுங்க? 80 வயசு. இப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு இப்போ 85 வயசு. அப்படின்னா 5 வருஷங்கள் யுத்தங்களை செய்திருக்கிறாங்க. For 5 years யோசுவா யுத்தங்களை செய்து அந்த நாடுகளை ராஜாக்களை வீழ்த்துவதற்கு 5 வருடங்களாக இருக்கிறது. ஸோ 5 வருடங்கள் பொறுத்து தான் காலேப் வந்து அவருடைய டர்னில் கேட்குறாரு, எனக்கு இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். 85 வயதில் என்ன சொல்கிறாரு, இந்த மலை நாட்டை எனக்கு தாங்க. பொதுவாக வந்து வயசான என்ன பண்ணுறாங்க, வயசானவங்களுக்கு எங்கே ரூம் தராங்க? கிரவுண்ட் ஃப்ளோர் தானே தருவாங்க. படியெல்லாம் ஏற முடியாது, நீங்கள் இங்கேயே இருந்துக்கங்கம்மா, நாங்கள் மேலே எங்கே டூப்ளெக்ஸ் ஹவுஸில் நாங்கள் மேலே இருந்துக்கிறோம், நீங்கள் கீழே இருந்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா படி ஏற முடியாது. ஆனால் காலேப் என்ன சொல்கிறாரு, எனக்கு 4th ஃப்ளோர் கொடுங்க. லிஃப்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸ்டேர் லிஃப்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் போய் எனக்கு இந்த தேசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்ரோனை கேட்குறாரு. ஓகே, அந்த மாதிரி உள்ள விசுவாசம் அவருக்கு, உறுதியான விசுவாசம். 40 வயதில் இருந்த பலன் மாத்திரம் இல்லை அவருக்கு, 40 வயதில் இருந்து அதே விசுவாசமும் இருக்குது 85 வயதில். அப்படி நேற்று இன்றைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் விசுவாசம் இல்லை, வாழ்நாள் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதியான தளராத ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தருவாராக. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு நேர்மையான மனுஷன். He was a man of integrity. நேர்மை அப்படின்னா என்ன, எதை வைத்து தெரிந்து கொள்கிறோம்? திரும்பி திரும்பி காலேபை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம், I wholly followed the Lord all my life. I have wholeheartedly followed the Lord. தமிழ்ல அந்த வசனம் என்ன சொல்லுங்க? உம்மை உத்தமமாய் பின்பற்றி இருக்கிறேன். உத்தமம், இன்டெகிரிட்டி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்டு பாஸ்டர், அதனுடைய அர்த்தம் தான் தெரியல எனக்கு. தெரியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியுது, ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் முடியல அப்படின்றாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னார் இங்கிலீஷில், இன்டெகிரிட்டி இஸ் வாட் யூ டூ when no one is watching you. தமிழில் சொல்லிட்டுங்களா, யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உத்தமம். வாட் யூ டூ when no one is watching you. யாரும் உங்களை பார்க்காத நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேற ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க, சரி நம்ம ஊர்லேயே பேசுவோம். நம்ம ஊரில் ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க. ஆண்டவரை அறியாத அவிசுவாசிகளாம் சிக்னல் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நிற்கிறத பார்த்து, என்னப்பா நீ போக வேண்டியது தானே, எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை திட்டணும். ஏன்? நான் விசுவாசி, ரெட்டு போட்டிருந்தா நான் நிற்கணும் அப்படின்றது தெரியணும். அது பேர் தான் உத்தமம். யாருமே பார்க்கல, போலீஸ் அந்த பக்கம் திரும்பி இருக்காரு, அதனால நான் போயிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு இல்லை. போலீஸே இல்லை, அப்படி ஒரு சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெறும் சிக்னல் லைட்ஸ் மாத்திரம் இருக்குது, அது வந்து ரெட்டில் இருக்குது, மற்றவங்களாம் கிராஸ் பண்ணி போகிறேன். ரொம்ப டைம் பாஸ், எனக்கு டைம் ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லி கட்டை கிராஸ் பண்ணி போயிடுறதில்ல. யாருமே இல்லை, நீங்கள் மாத்திரம் தான் அந்த ரோட்டில் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும், நேர்மையான ஒரு மனுஷனாக இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தால், காலேபை போல் ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால், மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ இன்னும் தெரியாது எனக்கு. அவங்க வந்து நாங்கள் வந்து வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, நான் வந்து கூட்டத்தோடு சேர்ந்து போக மாட்டேன் அப்படின்றது காலேபுடைய விசுவாசம், அவருடைய நேர்மை. ஸோ அப்படிப்பட்டது தான் இன்டெகிரிட்டி. ஈவன் இஃப் நோபடி இஸ் வாட்சிங், யூ டோன்ட் ஜம்ப் த சிக்னல். ஒரு புது ஊருக்கு போயிருக்கீங்க, ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க, வீட்டில் தான் வந்து டிவியை பார்க்க முடியல அப்படின்னு விடுதலையோடு ரிமோட்டை எடுத்து கையில் கண்டதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய தண்டனை நிச்சயமாக வரும். உடனே வரல, நீங்கள் யோசிக்கலாம். தாவீதுக்கு உடனே வரல தண்டனை, 1 வருஷம் போயிருச்சு.
அதுக்கு பிறகுதான் நாத்தான் வந்து சொல்றாரு, அந்த மனுஷன் நீ தான்யா அப்படின்னு சொன்ன, குழந்தை இறந்து போச்சு. தண்டனை நிச்சயமா வரும். ரகசியமா செய்யற பாவத்திற்கு கூட தண்டனை நிச்சயமா வரும். Our God is a compassionate God. அன்புள்ள தேவன் தான், ஆனா நீதி உள்ள தேவன். You cannot escape his presence. அவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. அதே தாவீது தான் சொல்றாரு, வானத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறீர். இது வந்து அவஸ்தைப்பட்ட பிறகு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பூமி கடையாந்திரத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறீர், எங்க போனாலும் எங்கேயும் இருக்கிறீர். அதை உணர்ந்தவர் யோசேப்பு ஒருத்தர் தான். யாருமே இல்லைனாலும் ஆண்டவர் முன்பதாக இந்த பாவத்தை எப்படி செய்வேன், அது பேர் தான் நேர்மை, இன்டெகிரிட்டி. காலேப் வந்து ஒரு மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி, நேர்மை. கர்த்தரை நான் உத்தமமாக இருந்து, உத்தமம் அதுதான் இன்டெகிரிட்டி. யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செல்ஃபோனில் என்ன பண்ணுறீங்க? ஸோ அவர் காலேப் என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி இருக்கிறேன். நீங்களும் நானும் காலேபுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவரை நாம் மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, இது செய்யுங்க பரவாயில்ல, யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஆண்டவரை அறிந்த நாம் காலேபை போல உத்தமமாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றதை இன்றைக்கு நாம் இந்த அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். அதுக்கு பிறகு ஒரு தளராத விசுவாசம் காலேபை போல, 40 வயதில் இருந்த அதே விசுவாசம் 85 வயதிலையும் இருக்கிறது. என்ன சொல்றாரு, கிவ் மீ திஸ் மவுண்டன், இந்த மலை நாட்டை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நீங்க வந்து ரிட்டையர் ஆகிற வயசு ஆயிடுச்சு பாசி, இதுக்கு பிறகு நான் என்ன பண்றது, அப்படியே வாழ்ந்துட்டு போனோம்னு யோசிக்கிற நீங்க, ஆண்டவர் நமக்கு பலத்தை தருவார். ஜீவன் வைத்திருக்கிற வரைக்கும் அவருக்காக நாம் ஜீவிக்கணும், ஆண்டவருடைய வேலையை செய்யணும், சுவிசேஷ வேலையை செய்யணும். ஒரு விசுவாசியாக இருந்தால் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சீஷரில் ஆக்கணும். இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. அதனால தான் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அப்படி காலேபை போல் ஒரு விசுவாசத்தை பெற்று கடைசி மூச்சு வரையிலும் ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்யணும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதே போல் காலேபை போல ஒரு உத்தமமான ஒரு மனுஷியாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் பார்க்கிறார் என்ற பயம், மற்றவங்க என்ன சொல்கிறாருன்னு காலேபுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக நான் உண்மையை பேச வேணும். அந்த தேசத்தை பார்த்தோம், அது இப்படி தான் இருந்தது, ஆனால் நமக்கு ஆண்டவர் அதை தருவார் அப்படின்ற அந்த உத்தமம், அந்த உண்மை, அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்படியே கரங்களை உயர்த்தி காலேபை போல ஆண்டவரை நான் உத்தமமாக, த இன்டெகிரிட்டி, அந்த உத்தமமான வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. அதை உறுதியாக பற்றி கொண்டான். பிகாஸ் his life he faithfully followed God. உண்மையாக ஆண்டவரை பற்றி கொண்டது, உத்தமமாய் பற்றி கொண்டதுனால தைரியமாய் இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். I don't mind climbing up to the mountains. I don't mind coming down to the valleys, but I want the hills. இந்த மலை நாடு எனக்கு வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் எளிதானதை, சமபூமியை கேட்கல, மலை நாட்டை தாரும். Even though I am 85 years old, I want this mountain. அன்றைக்கு மோசே எனக்கு வாக்கு பண்ணினார், அதை இன்றைக்கு எனக்கு தர வேண்டும் என்று the second line leader ஜாஷுவாவினிடத்தில் கேட்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரே அந்த அன்றைக்கு வாக்கு பண்ணின அந்த நித்திய ஜீவன், நல்ல கைகளை உயர்த்தி, அந்த நித்திய ஜீவனை நான் உறுதியாய் பற்றி கொள்ளணும். Come what may, I will follow you. என் ஜீவன் போனாலும் நான் உம்முடையவன் என்று சொல்லணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ காட், தேங்க்யூ காட். ஆண்டவரே, 2 faithful people, one Joshua the leader, next one the faithful servant of God Caleb, உத்தமமாய் பற்றி கொண்டான். அப்படி ஆண்டவரை கடைசி பரியந்தோம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். Every day help me to walk with you Lord. Every day help me to walk with you Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவரோடு நடக்கணும். ஆண்டவரே கிருபை செய்யும்.
ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த யோசுவா 14-15 அதிகாரத்திலிருந்து கர்த்தர் எங்களோடு பேசின அந்த காரியங்களுக்கு நாங்கள் கவனமாய் செவி கொடுத்து அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து ஆண்டவருக்காக வாழ்ந்து வைராக்கியமாய் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் கடந்து போகணும். எல்லாரோடும் நான் ஆண்டவரே நித்திய நரகத்திற்கு போகாதபடி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவனாய் இயேசுவோடு கூட வாழணும். ஆண்டவரே, எனக்காக ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கைவேலை இல்லாத நித்திய வீட்டில் நம்மோடு கூட வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.